வணக்கம் மக்களே. மே 3ஆம் தேதி ஒரு குரூப் ரைடு போயிருந்தேன் தடா வரைக்கும். ஏன் தடா வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் நெறைய ரைட்ஸ் போயிருந்தேன் அப்படின்னாலுமே கூட, அது எல்லாமே வந்து சோலோ ரைட்ஸ் ஆகும். இல்லன்னா யாராவது ஒரு ஃப்ரெண்டு கூட ட்ராவல் பண்ண மாரி, இந்த மாரி தான் மோஸ்ட்லி இருக்கும். குரூப் ரைடு அப்படிங்கிறது எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ குரூப் ரைடு எனக்கு செட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பேஸ் வந்து ஒண்ணு இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கெட்யூல் இருக்கும். அதுக்குள்ள அவங்க போயிட்டு வரணும் அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு செட் ஆகுதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஏன்னா நம்மளோட ஓன் பேஸ்ல டிராவல் பண்ணி பழகுனவங்களுக்கு குரூப் ரைட்ஸ் ஒரு சிலருக்கு செட் ஆகாம இருக்கும். அதனால டெஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ரைடா தடாவ வந்து நான் ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ணேன். இந்த ரைட ஆர்கனைஸ் பண்ணியிருந்தவங்க வந்து பைக்கிங் ஸ்பைடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம். இன்ஸ்டால, யூடியூப்ல எல்லா இடத்துலயுமே வந்து அவங்களுக்கான பேஜஸ் அண்ட் சேனல்ஸ் இருக்கு. நான் கீழ முடிஞ்சா டேக் பண்றேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல டீம் தான் அவங்க. அ ஆல்மோஸ்ட் ஒரு 4:00 அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 4:35 கிட்ட அம்பத்தூர் டிகாத்லான்லேருந்து ரைட வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே போயிட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் திரும்ப அங்கேருந்து கிளம்பி தடா ரீச் ஆயிட்டு, தடால வந்து அவங்க வந்து என்ட்ரி டிக்கெட் அண்ட் பார்க்கிங், அ பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் பெவரேஜ் எல்லாமே வந்து அவங்களே கவர் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கு அவங்க சார்ஜ் பண்ண அமௌண்ட் வந்து ₹350. ₹350க்கு அவங்க ப்ரொவைட் பண்ண இந்த விஷயம் வந்து எனக்கு நல்ல ஒர்த்தாவே பட்டுச்சு. அங்க போயிட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு, ப தடா போனவங்களுக்கு தெரியும். முன்னாலேயே வந்து ஒரு ஃபேமிலிஸ் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ட்ரெக்குக்கு அப்புறம் ஒரு பூல் ஏரியா மாரி இருக்கும். அங்கேயே வந்து நான் வந்து முடிச்சுக்கிட்டேன். ஏன்னா, அங்க நான் போன டைம் வந்து பெருசா தண்ணி ஃப்ளோ இல்லன்னு சொன்னாங்க. ஸோ ட்ரெக் பண்ணி போய் டாப் வரைக்கும் போயி குளிச்சுட்டு வரதுக்கான யூஸ் வந்து இல்ல. அந்த ட்ரெக் பண்ணி போனதுக்கான யூஸே இல்லாத மாரி இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இங்கேயே முடிச்சுக்கிட்டேன். நான் டிசம்பர்லயுமே வந்து தடாவுக்கு போயிருந்தேன். அப்போ நல்ல வாட்டர் ஃப்ளோ இருந்துச்சு. நான் அங்க டாப்புக்கு போயிருந்தப்பயே நல்ல ஃபோர்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் ரோடிங் மாரி சின்னதா கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அங்கருந்து கேதரிங் ஒண்ணு போட்டு, அங்க சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு, பாட்டெல்லாம் போட்டு, டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு எல்லாம் கெளம்பிட்டாங்க. அண்ட் ஈவன் ரிட்டர்ன் வர்ற வரைக்குமே கூட ஒரு பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு, அங்கருந்து தான் வந்து எல்லாரையும் டிஸ்பர்ஸ் ஆக சொன்னாங்களே ஒழிய, அங்க வேலைய முடிச்சுட்டு அப்படியே எல்லாரும் கெளம்புங்க அப்படின்னு அவங்க விடவே இல்ல. அவங்க ஆர்கனைஸ் பண்ண விதமும் நல்லா இருந்துச்சு. அண்ட் சீரியஸ்லி குரூப் ரைட்ஸுமே வந்து எனக்கு வந்து சூட் ஆச்சு. ஸோ நான் இதுக்கு மேல குரூப் ரைட்ஸ் போகலான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து நான் திரும்ப போறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. பட் எல்லா டைமும் போனான்னு தெரியாது. பட் மோஸ்ட்லி போவேன். ச சப்போஸ் நீங்களுமே வந்து ரைடரா இருக்கீங்க, இல்ல ரைட்ஸ் எல்லாம் போணும்னு பிளான் பண்றீங்க அப்படின்னா, ஒரு குரூப் ரைட் ட்ரை பண்ணோம் அப்படின்னா, பைக்கிங் ஸ்பைடர்ஸ ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.